ரெண்டு பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்கள் பரியாசகரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அடுத்த வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் இங்கே. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்போ பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலம்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு கடைசி காலம் என்னச்சுன்னா, தம்முடைய பரிசுத்தவான்களை தேவன் கூட்டி சேர்க்க போற ஒரு காலம் அது. சரிங்களா? தேவனாகி கர்த்தர் இந்த வானத்தின் பூமி என்ன பண்ண போறாரு? நிர்மூலமாக்கி தம்முடைய பரிசுத்தவான்களை அவர்களோடு கூட அழைத்து சென்று அக்கிரமக்காரர்களையும் தேவ பக்தி இல்லாதவர்களையும் நிர்மூலமாக்கும்படியாக, சரிங்களா, நிகழப்போகிற ஒரு நிகழ்வு தான் கடைசி காலமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது என்ன நடக்குன்னு சொன்னால் பாருங்க, பரியாசக்காரர் வருவாங்க. இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனுடைய வார்த்தை கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுன்னா தெளிவுபடுத்துகிறதுன்னு சொன்னால், பாருங்கள், கடைசி காலம். இப்போ கூட நம்ம வந்து சில நேரங்களில் சொல்லுவோம்ல, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெனியூவல் பண்ணலைன்னா என்ன ஆகிடும்? உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து காலாவதி ஆகிடும். திருப்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். கடைசி நேரம், கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க? அதெல்லாம் சொல்லுங்கள். நாம் அதை புரிஞ்சு கொள்ளணும், உணர்வடையணும், செயல்படணும் என்பதற்காக. இங்கே கூட கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, சுய இச்சைகளின்படி, அதாவது சரிங்களா, தேவனுடைய விருப்பத்தின்படி இல்லை, தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கிற அநேக மக்கள் எழும்புவார்கள். அதனால தான் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க 17வது வசனம், 18வது வசனம் அதே அதிகாரத்தில். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இருப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போ பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம வந்து அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு நம்முடைய உறுதியிலிருந்து விழுந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரணுமா. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக முடியுமோ, எந்த அளவுக்கு சரிங்களா தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள், தயார்படுத்தி கொள்ளணும். அதுதான் நமக்கு வந்து சரிங்களா இந்த வேத வாக்கியம் கடைசி காலம் என்று உணர்த்துகிறது. ஆனால் பரியாசக்காரர் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இன்னைக்கு நிறைய சத்தியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வருகை குறித்து இல்லாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து இருக்கிறது. இந்த உலகம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சுகம், அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் வந்து தனக்காக சம்பாதித்து வைத்து கொண்டாலும், ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன சொல்லுங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த உலகத்துக்குரியதாகவே இருக்கிறது. இல்லை, கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் எப்படி
ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? நம்முடைய கவலை எது மேலே இருக்கணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி ரொம்ப குறைந்து போச்சுங்க. அதனால தான் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை வந்து சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை ஆராதனை வேளையில் சொல்லும்போது சிலருக்கு மன கஷ்டமாக இருக்கும், தாங்கலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்ளுதலான உபதேசத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாரே, நமக்கு வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் போய்விடுகிறதே, வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதங்களுடைய வார்த்தைகள் கிடைக்காம போகிறது என்று சொல்லி சிலருக்கு அநேக வேளைகள் வருத்தம் உண்டு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எது தெரியுமா வாக்குத்தத்தம்? நாம் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுகிறோமே, அதுதான் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் சொல்லப்படுகிற பிரசங்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. வருகை குறித்து நம்மை உணர வைக்காமல் இருக்கிறது. நம்முடைய மேன்மையான ஆசீர்வாதம், நம்முடைய முடிவு என்னவென்று சொல்லி பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போது நிறைய பரியாசக்காரர் என்ன பண்ணுவாங்களா, தங்கள் சுய இச்சையின்படி நடந்து என்ன சொல்லுவாங்களாம் தெரியுங்களா? எங்கெங்க ஆண்டவர் வராரு, அவருடைய வாக்குத்தத்தம் எங்கே இருக்குது? நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் நம்முடைய முற்பிதாக்கள் அநேகம் பேர் என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. எப்படி இருந்ததோ அதே போல தான் இதுவரையிலும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிப்பின் நாளிலே எப்படி இருந்ததோ அதே விதமாக தானே இப்படி இருக்கிறது. ஆண்டவர் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், பூர்வ காலத்துல முதல்ல சரிங்களா, தேவனுடைய வார்த்தையினாலே என்னாச்சுங்க, வானங்கள் உண்டானது. இந்த பூமி எப்படி உண்டானது? ஜலத்தினாலே தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்கும்போது எப்படி இந்த பூமி உண்டானது என்று சொல்லி அதில் தெளிவாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது சரிங்களா, அதில் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம்ல, எப்படி இந்த பூமியை உருவம் வச்சு ஜலத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ண ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணார், உருவாக்குனார். அது ஜலத்தை என்ன பண்ணுச்சு, பிரிச்சிருச்சு. சரிங்களா? ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் ஒரு புறமாகவும் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஒரு ஜலம் ஒரு பிரிவும் அதை உண்டாகும்படி பிரிவை உண்டாக்கினது. ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். சரிங்களா? வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படுவது என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அது தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இப்போ புரிஞ்சுங்களா எப்படி வந்து இந்த பூமி உண்டானது என்று சொல்லி? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்னா, ஜலத்தினின்று என்னாச்சுங்க, ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற இந்த பூமி. சரிங்களா? அப்போது ஒரு அழிவு வந்தது. சரிங்களா? 6வது வசனத்தில் பார்க்குறோம், அப்போதிருந்த அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போனதாம்.
ஏன் ஜலப்பிரளயம் வந்தது? சரிங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எச்சரிக்கையாய் நாம் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். ஏன் ஜலப்பிரளயம் வந்தது? ஏன்னு சொன்னால், அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாததா இருந்தது. சரிங்களா? தோற்றத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருந்தது. அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி மிகவும் சீர்கெட்டு போனது. சரிங்களா? ஆண்டவர் அவர்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அதனால் அது அழிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இதில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? இப்போ இருக்கிற இந்த வானங்களும் பூமியும் எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? தெளிவா புரிஞ்சுங்க. இந்த பூமியும் இந்த வானமும் அக்கினினாலே அழிக்கப்பட போகிறது. எப்படி முன்பிருந்த அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டதோ, அதே போல இப்போது இருக்கிற வானங்களும் பூமி வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாள் வரையிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது. எது நாள் வரைக்கும்? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். அப்போ தேவ பக்தி இல்லாதவர்கள், அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட போகிறார்கள். யார் இந்த தேவ பக்தி இல்லாதவர்கள்? இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவ பக்தி என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருந்தாலும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்கிற மனுஷன்தான் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். இந்த உலகத்தில் பாவத்தினால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிற மனிதன்தான் தேவ பக்தி உள்ளவன். இந்த உலகம் முழுவதும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிற மனிதர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். பாவத்தோடு இசைந்து, இந்த உலகத்தோடு இசைந்து வாழ்கிறவர்களெல்லாம் தேவ பக்தி இல்லாதவர்கள். அவர்களெல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள் கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவ பக்தி கிறிஸ்துவத்தில் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு உண்மையான தேவ பக்தி இருக்கிறவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்களே. தேவ பக்தி என்று சொன்னால் நம்மை சூழ்ந்திருக்கிற எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையிலும் நம்மை அதில் ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த பூமியும் வானங்களும் இறைக்காக, அக்கினியின் இறைக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. எது நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தேவ பக்தி இல்லாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள். இப்போ இந்த வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக எப்போது அது இரையாகும் என்று சொல்லி பார்க்கும்போது, அதற்கு முன்பாக தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்படணும், நியாயம் தீர்க்கப்பட்டு. அதற்கு பிறகுதான் இந்த வானங்களும் பூமியும் அக்கினினாலே அழிக்கப்படும். இதெல்லாம் உண்மை. சரிங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் தேவனுடைய வருகை தாமதமாகிறது? இந்த கடைசி காலம் என்கிற இந்த காலம் ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது? ஏன் அது அதனுடைய காலம் இன்னும் என்ன பண்ணுது? அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலம் ஏன் சரியான நேரத்தில் அந்த கடைசி காலத்துக்குரிய அந்த நியமங்கள் ஏன் நடைபெறாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நீங்களும் நானும் உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பாருங்க, அதில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்வதற்காக வருகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் அதில் போக முடியும்? இங்கே நான் கேட்டுட்ருக்க உங்ககிட்ட நான் கேட்குறேன், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் அவர்கிட்ட போக முடியும்? சபையில் இருக்க எத்தனை பேர் அந்த மறுரூபமாக்கப்படுகிற மகிமையில் எடுத்துக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. நான் போவேன்னு சொல்லி தைரியமாக சொல்கிற ஒரு மனிதர்கள் கூட இல்லை. இப்போ புரிஞ்சுக்கங்க, ஏன் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கிறார்கள். இன்றைக்கு சபைகள் தேவனுடைய வருகை குறித்து என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. ஏன்னா அது தாமதமாயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன இப்போ அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஏன் தாமதமாவது தெரியுமா? நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுமா, கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும். ஏன் சொன்னா, நல்லா கவனிங்க, அப்படி அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் தெய்வ பக்தி இல்லாதவர்களாக மாறி நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள். அதனால்தான் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறார். எப்படி இருக்கார் சொல்லுங்க? நீடிய பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கும் அநேக குடும்பங்களிலே தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, மனைவி, கணவன், பிள்ளைகள், சரிங்களா, நிறைய உறவுகள் தேவனை அறியாமலே தேவ பக்தி இல்லாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் அப்படி தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படணுமே. அது ஆண்டவர் விரும்பல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த தேவனுடைய வருகை குறித்து சொல்றதில்லை, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம சொல்றதில்லை. அது அப்படியே என்ன ஆயிடுதுன்னா, அனல் இல்லாமல் இருக்கிறதுனால அநேகருக்கு என்ன பண்ணுது, அதை குறித்து பயமோ, அதை குறித்து எச்சரிப்போ, அதை குறித்து உணர்வு இல்லாமல் போகிறது. இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி அவர் வரும்போது மறுரூபமாக்கப்படணும். அதற்காகத்தான் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சு செய்யுங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? உணரணும். நம்ம பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு திருஷ்டாந்தகமாக, அதற்கு எடுத்துக்காட்டாக நடந்த சம்பவங்கள் தான், சரிங்களா, ஜலத்தினாலே பூர்வத்தில் இருந்த அந்த உலகம் அழிந்து போனது. அதே போலத்தான் இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அழிய போகிறது. அதற்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட போகிறார்கள். அந்த தேவ பக்தி இல்லாதவர்களுடைய லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாது. தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் மாறிடணும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறன்னா, நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப மாட்டார்களா? இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்பினால் தானே இவர்களை நான் மறுரூபமாக்க முடியும் என்று சொல்லி, சரிங்களா, நீடிய பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார். இதில் 10வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 11வது வசனம் வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்க கவனிக்கிறோம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வரும். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? திருடன் வருகிற விதமான ஒரு நாள், நாம் அறியாத ஒரு நாள், நாம் எதிர்பார்க்காத ஒரு நாள். அந்த நாள் வரும் பொழுது யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க சொல்லுங்க? தேவ பக்தி இல்லாதவர்கள் எல்லாம் அழிந்து போயிடுவாங்க. அவர் அந்த திருடன் வருகிற விதமாய் வரும் பொழுது
யாருக்கும் தெரியாத நாளில், யாரும் எதிர்பார்க்காத நாளில், அந்த நாழிகையும் அந்த நாளும் ஒருவரும் அறியாதபடினாலே, சரிங்களா, அவர் வரும் பொழுது திடீர்னு வருவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? Praise the Lord. Hallelujah. தேவ பக்தி உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அப்போ அவர் வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானங்கள் பூமி எல்லாம் என்ன ஆயிடும் சொல்லுங்க? ஆமா, அழிந்து வெந்து எல்லாமே, சரிங்களா, ஒழிந்து ஒண்ணுமே இல்லை, இருக்காம ஒண்ணுமே இருக்காது. வானம் பூமி அதில் கிரிகள் எல்லாம் எரிந்து எல்லாமே அழிந்து போகும். கூடவே தெய்வ பக்தி இல்லாதவர்களும் அழிந்து போவார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நடக்கையோடு நம்ம வாழணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சத்தியங்கள் எப்படி இருக்குன்னா, உலகத்துக்குரியதாக, சுய இச்சைக்குரியதாக இருக்கிறது. அந்த கடைசி காலத்துக்குரிய பயம் யாரிடத்துல இல்லை. எப்படி நோவா காலத்தில் நடந்ததோ அதே போல் புசிப்போம் குடிப்போம், சரிங்களா, அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் காணப்படுகிறது. இதெல்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்குது. யார் ரட்சிக்கப்பட முடியும், யார் மறுரூபமாக்கப்பட முடியும் என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க. ஆனால் அது உணர்வோடு ஏற்றுக்கொள்கிறதும், அதுக்கு பயந்து நடக்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா குறைந்து காணப்படுகிறது. அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒதுக்கி விட்டு தயாரான நிலையில் எப்போதும் பரிசுத்த நடக்கையோடு தெய்வ பக்தி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். Praise the Lord. Amen. பாருங்க, 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய நாளில், அந்த கடைசி நாளில் எதுவுமே இருக்காது. நம்ம பிரயாசப்படுறோம் பாருங்க இந்த உலகத்துக்காக. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, வாசல், அது இது எல்லாமே என்ன உருகி போயிடும், வெந்து அழிந்து போயிடும். எது மாத்திரம் தெரியுமா நிலைக்கும்? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை மாத்திரமே உங்களையும் என்னையும் மறுரூபமாக்கும். இது எல்லாமே இந்த உலகத்தோடு என்ன பண்ணும், அழிந்து போகும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆமா, சரிங்களா. அதனால்தான் இந்த 14 வசனத்துல சொல்லுது, கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமா இருக்கணுமா. அவருடைய சமூகத்தில், அவருடைய சந்நிதியிலே சமாதானத்தோடு காணப்படும்படி ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அப்போ இந்த வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாகி அழிந்து போகிறது. அதுக்கப்புறம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். நீங்க பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அப்போ இந்த பழைய வானங்களும் பழைய பூமியும் அது எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது நீதி வாசமாயிடல. அது அக்கிரமத்தினாலே, அநியாயத்தினாலே, வேசித்தனத்தினாலே, விபச்சாரத்தினாலே, கொலையினாலே, தற்கொலையினாலே, விபத்தினாலே, வியாதினாலே, பாவத்தினாலே, துன்மார்க்கத்தினாலே, பொல்லாப்பினாலே, பலவீனத்தினாலே, பாடுகளினாலே, கண்ணீரினாலே நிறைந்த ஒரு உலகம்தான். அது முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்கள் ஆண்டவர் எங்கே தெரியுமா கொண்டு போவார்? நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமி இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போவார். அங்கே என்னத்தான் இருக்கு தெரியுமா? வெறும் நீதி மாத்திரம்தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, கொலை இருக்காது,
சரிங்களா? பாவம் இருக்காது, பலவீனம் இருக்காது, சாத்தான் இருக்கா மாட்டான், அவனுடைய கிரியைகள் எதுவுமே இருக்காதுங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதனால அப்படிப்பட்டதா இருக்கிற அந்த அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி உண்டாயிருக்கிற அந்த புதிய வானங்களும் புதிய பூமி இருக்கிற இடத்துக்கு நீங்களும் நான் கண்டிப்பாக என்ன பண்ணோம், போகணும். இந்த கடைசி காலம், நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க, இந்த கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரணும், ஒரு எச்சரிப்பு வரணும், உணர்வு வரணும். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண அதுக்காக ஆயத்தப்பட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு கவலைலாம் எதை பற்றி தெரியுங்களா? உலகத்தை குறித்து தான் கவலை. நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருவார், கூட கூட்டி கொடுப்பார். நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழணும், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தை உயர்த்தணும், எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், எந்த அளவுக்கு தேவனை வெளிப்படுத்தணும், இதை குறித்ததான கவலையும், சரிங்களா, இதை குறித்ததான பாரமும் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்கிற பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போக போகிறது. அழியாதது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுங்களா? தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் பிழையில்லாத ஒரு வாழ்க்கையும் கரையில்லாத ஒரு வாழ்க்கையும். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கி அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பலம், அவருடைய சுகம், அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய சமாதானம், சந்தோஷம், அவர் கொடுக்குற எல்லா பாதுகாப்பு, எல்லா ஆசீர்வாதங்களும் எதற்காக தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்த நடக்கையோடு, தேவ பக்தி உள்ளவர்களாக, கரை இல்லாதவர்களாக, சரிங்களா, பிழை இல்லாதவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து அவர் வரும்போது இந்த உலகம் அழிந்து இதில் உள்ள கிரியைகளெல்லாம் என்ன பண்ணோம், சரிங்களா, ஒன்றுமே இல்லாமல் எரிந்து போகும். ஆனால் அவருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு அவரோடு கூட நீதி வாசமாயிருக்க புதிய வானங்களும் புதிய பூமியும் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. அதில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். நீங்களும் நானும் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் அந்த இடத்திற்கு அழைத்து போக வேண்டும். அதனால தான் கடைசி காலத்தை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நாளைக்கு நம் உறவுகள் கெட்டு போனால், அவர்கள் ரட்சிப்பை இழந்து போனால், அதற்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நியாயம் தீர்க்கப்படணும். அவர்களுக்கு எந்த விதத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லிடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க, அவங்களை எப்படியாவது சபைக்கு கொண்டு வாங்க, எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிடுங்க. ரட்சிப்புனா என்னன்னு சொல்லுங்க, மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லுங்க, பாவ மன்னிப்புனா என்னன்னு சொல்லுங்க, நித்திய வாழ்வுனா என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கிறது தெரியுதுங்களா? ஒவ்வொருவருக்கும் தெரியும். பாவ மன்னிப்புனா என்ன, கிருபைனா என்ன, ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்கிறது, ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார், இந்த உலக வாழ்வுக்கு பிறகு என்னென்ன நடக்க போகிறது, நரகனா என்ன, பரலோகனா என்ன, எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால நம்மளால இயன்ற மட்டும் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, அவங்க கல்லான மனசு, அதை பற்றிலாம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்ம விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை, விளைய செய்கிறது தேவனுடைய கடமையாக இருக்குது. விதைக்காமையே தேவன் எப்படி விளைய செய்ய முடியும்? அதனால நம் உறவுகள் ஒவ்வொருவருக்கும், நாம் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ரட்சிப்பை சொல்லி அவர்களை அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் நீடிய பொறுமையோடு அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி காத்துட்ருக்காரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்துடுங்க, திருடனை போல் அந்த நாள் வரும்பொழுது எல்லாமே தேவ பக்தியர்கள் இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். வானங்கள் மடமடென்று அகன்று போகும், பூமி அதில் இருக்க எல்லா கிரிகளும் எரிந்து ஒன்றுமில்லாமல் போயிடும். அதனால்
இந்த நாளில் கடைசி காலம் அப்படின்றது எச்சரிக்கையோடு, உணர்வோடு, பயத்தோடு ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், நம்ம அதற்கேற்ற வாழ்க்கையை பரிசுத்த நடக்கி வாழும்படி நம்மை அர்ப்பணிக்கலாம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் பரியாசக்காரர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கேற்ற வார்த்தைகளை, சரிங்களா, சும்மாவே ஒன்றுமில்லாத வார்த்தைகளை, சாரமில்லாத வார்த்தைகளை, நீங்கள் பூஸ்ட் ஆகிறதற்குரிய, சரிங்களா, அதாவது பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி நம்ம ஏமாற்றி விடுவார்கள். அதனால் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, அந்த அக்கிரமக்களுடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு நம்முடைய உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலையும் அவரை அறிகிற அறிவினாலும் நல்லா வளர்ந்து பரிசுத்த நடக்கையோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் பிழையில்லாதவர்களாகவும் கரையில்லாதவர்களாக இருக்கும்படி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.